Welcome to Edify Triple H. இந்த வீக் நம்ம அல்ஜிப்ரா பேஸ்டு சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா the value of x cube minus 1 divided by x plus 3 divided by x square plus x plus 1 divided by 3x plus 9. ஸோ இந்த மாதிரி ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எக்ஸ் வேரியபிளில் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே டிவிஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி டிவிஷனில் கொடுத்துருந்தா நம்ம அதை மல்டிப்ளிகேஷனில் கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் டிவிஷன் டு மல்டிப்ளிகேஷன் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 1 divided by x plus 3 into இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணும் போது ரெசிப்ரோக்கலில் மாறும். இங்கே இருக்க டேர்ம் இங்கேயும் நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டருக்கும் டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கும் ரெசிப்ரோக்கலில் மாறினா தான் உங்களுக்கு டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு போகும். ஸோ 3x plus 9 divided by x square plus x plus 1. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 1ன்னு இருக்குது. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? எக்ஸ் கியூப் மைனஸ் 1 அப்படின்ற டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் டேர்மில் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப்புக்கான ஃபார்முலா. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம்? எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூபு எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூப் எப்படி எழுதலான்னா எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் கியூப் இன்ட்டு 3 காமனாக நம்ம எடுக்கும் போது எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு வரும். இங்கே இருக்க டேர்முக்கு சேம் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்ற டேர்ம் வரும். அதே மாதிரி கீழே டினாமினேட்டரில் எக்ஸ் கியூப் அப்படியே இருக்குது. இங்கே 3x ப்ளஸ் 9 வந்து 3 காமனாக வெளில எடுக்கும் போது எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கிடைக்கும். ஸோ அந்த டேர்மில் எழுதியிருக்கோம். இப்போ காமன் டேர்ம்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 கேன்சல் பண்ணிடலாம். எக்ஸ் ப்ளஸ் 3 கேன்சல் பண்ணிடலாம். உங்களுக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ சிம்பிள் சம். நம்ம இந்த மாதிரி அல்ஜிப்ரி வேல்யூவில் கொடுத்துருக்காங்க அல்ஜிப்ராவில் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து டிவிஷனில் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனில் கன்வெர்ட் பண்ணணும். மல்டிப்ளிகேஷனில் கன்வெர்ட் பண்ணும்போது டினாமினேட்டர் நியூமரேட்டராகும், நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கும் வந்துட்டு உங்களுக்கு ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம காமன் டேர்ம்ஸ் வெளில எடுத்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 divided by x plus 3 divided by x plus 5 the whole square divided by x square minus 9. So இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா x square minus 25 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு x square minus 25 எப்படி எழுதலான்னு கேட்டிங்கன்னா x square minus 5 square. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்முலா. ஸோ அதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5 அப்படின்ற டேர்ம் கிடைக்கும். எக்ஸ் ப்ளஸ் 3 நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை, இது அப்படியே ரிமைண்டில் இருக்கட்டும். எக்ஸ் ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலான்னு கேட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. பட் நம்ம அந்த மாதிரி எழுத நீடு கிடையாது இங்கே. ஏன் அப்படின்னா கொடுத்துருக்கிற கொஷின் அண்ட் வேல்யூஸை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இங்கே நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இருக்குது. ஸோ இந்த டேர்ம் எப்படி வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா x square minus 3 square same a plus b a minus b format. So x plus 3 x minus 3 இதை இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஸோ அதே மாதிரி
எப்போவுமே டிவிஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம அதை கன்வெர்டட் இன்ட்டு மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25க்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3. இது நம்ம டிவிஷனில் இருக்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு மாற்றணும். ஸோ நம்ம இப்போது மல்டிப்ளிகேஷனுக்கு மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெசிப்ரோக்கல் நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கும் டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கும் வரணும். ஸோ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயருக்கு எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 5 அப்படின்ற டேர்ம் இது பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 5 கேன்சல் ஆயிரும், எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 3 கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ரிமைண்டர் என்ன இருக்கு? எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 5. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளான சம். அல்ஜிப்ராவில் இந்த மாதிரி நிறைய சம்ஸ் வரும். நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய சம்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.